காதலருடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்ததாக கூறி மிரட்டிய குற்றவாளி பெற்றோர் மற்றும் டீனுக்கு அனுப்புவேன் என கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எஃப்ஐஆரில் தகவல். மற்றொருவருடன் தனியாக இருக்க வேண்டும் என மாணவியை வற்புறுத்திய குற்றவாளி அவளை விட்டுவிடுவேன் என செல்போனில் யாரிடமோ பேசியதாகவும் எஃப்ஐஆரில் தகவல். செல்போன் எண் மூலமாக சிக்காமல் இருக்க பிளைட் மோடில் செல்போனை வைத்திருந்த குற்றவாளி. பாதிக்கப்பட்ட மாணவியின் வீடியோ தவிர மேலும் சில வீடியோக்களும் செல்போனில் இருந்ததை கண்டுபிடித்த காவலர்கள். மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அதிமுகவினர் மறியல். சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட வந்த தமிழிசை உள்ளிட்ட பாஜகவினர் கைது. பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்களுடன் எஃப்ஐஆர் கசியவிடப்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை. அமைச்சர் கோவி செழியன் உறுதி. இன்னும் கவனமாக இருந்து மாணவர்கள் நலன் காக்க நாங்கள் பெருந்துணை புரிவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவி பாலியல் வன்கொடுமை நெஞ்சை பதற வைப்பதாக எக்ஸ் தளத்தில் கனிமொழி பதிவு. குற்றவாளிக்கு உடனடி தண்டனை கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தல். இது கொள்கை கூட்டணி மட்டும் அல்ல, நிரந்தர கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்ற பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வதும் உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்துச் சொல்லி, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தர்மபுரி மாவட்டங்களில் மழை. கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார். அதற்கு காரணமான அவரை ஒரு 5-6 மணி நேரத்துக்குள், இன்னும் சொல்லப்போனால் 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும். 5-6 மணி நேரத்துக்குள்ளே அவரை கண்டுபிடித்து அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும், மாணவர்களுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. தென் சென்னையிலே பகுதிகளிலே, சேதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் மாணவர்களுக்கான துணை அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை. மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான், துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு ஊடகங்களில் வர்ற செய்திகள் ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார், இடையிலே ஒரு கேப், அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார். அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று போட்டோ எடுத்திருக்கார். அப்படி நடந்து வரும்போது போட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். அதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் போகையில் பக்கத்தில் யார் வர்றா, எய்தா போல யார் வர்றான்னு பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது, புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கேமரா போன்கள் அதிகம் வந்துவிட்டன. எந்த இடத்துல இருந்து வேண்டும் என்றாலும் போட்டோ எடுக்க முடியும்.
அதே போல் இன்னொரு ஃபோட்டோ நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவோடு இருப்பது போன்ற ஒரு போட்டோ. அவர் சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர். அந்த தொகுதியில் பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம், பல காரியங்கள் செய்து கொடுத்திருப்பார். அதுக்கு அந்த பொதுமக்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம், அதில் வாழ்த்து சொல்லலாம். அல்லது கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு சால்வையை போட்டு போட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து யாரும் எங்கேயுமே தடுக்க முடியாது. மேடையில் ஏறி எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருன்னா நீ ஏயா சால்வை போடுற நான் போ அப்படின்னு தள்ளி விடலாம் முடியாது. தள்ளிவிட்டால் தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிகை செய்தியாக ஆக்கி விடுவீர்கள். எனவே ஊடகங்களில் வர்றதுல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் சிறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒன்றும் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை போன்ற சம்பவம் அல்ல. அங்கே ஒரு முக்கிய பிரமுகருடைய மகனே அதில் ஈடுபட்டிருந்தார். அதை மறைக்க அன்றைக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் தான் நடத்திய போராட்டத்தின் விளைவு, ஊடகங்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவு கடைசியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவிர அதுவும் உங்களுக்கு தெரியும் யார் யாரையெல்லாம் விட்டுட்டு வழக்கு போட்டாங்க என்கின்ற சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அதிமுக ஒன்றும் யோக்கியமான கட்சியாக சொல்லவில்லை, அவர்கள் மறைக்க முயற்சித்தார்கள். இன்றைக்கு கூட ஒரு சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே போட்டோ கேமராவை வைத்து அமேசான்லேருந்து 3 கேமரா வாங்கி வச்சு 3 அறையிலையும் வச்சு போட்டோ எடுத்து அதை அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா, வெளிப்படுத்தினாரா, மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும். எனவே அப்படிப்பட்ட தவறுகளை செய்கின்றவர்கள் அவர்களை தவிர நாங்கள் எங்கள் கட்சியிலே அப்படி செய்கின்றவர்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. தவறு செய்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் பல சம்பவங்கள் நாங்கள் சொல்ல முடியும். இன்னொன்று, தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக 2022ஆம் ஆண்டில் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் லட்சத்துக்கு 65 என்றால் தமிழ்நாட்டில் 24 தான். லட்சத்துக்கு 64 என்றால் தமிழ்நாட்டில் 24 தான். அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளின் தேசிய சராசரி 4.6, அதில் தமிழ்நாட்டினுடைய சராசரி என்பது 0.7. அந்த அளவுக்கு அந்த வன்கொடுமையை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையிலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இது எல்லா மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது கட்டுப்படுத்தி வைத்திருப்பது, குறைத்து வைத்திருப்பது தான் சாதனையை தவிர நாங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா எங்கேயுமே குற்றம் செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதே போல திராவிட மாடல் அரசில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண் உயர்கல்வியை சிதைத்து பெண்களை வீட்டிலேயே முடக்கும் முயற்சியாகத்தான் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அதிகமாக படிக்க வர்ற காரணத்தால் வெளியே பெண்கள் அதிகமாக வருகிறார்கள். எனவே திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற பெண்கள் தமிழகத்திலே தான் இருக்கின்றார்கள். இதை முடக்க இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் சதி செய்கின்றன. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் உள்ளது. இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாலியல் வன்முறை சம்பவங்கள் பல பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் நடந்திருக்கின்றன. காஷ்மீர் சிறுமி ஆசிபாவை வன்புணர்வு செய்து கொன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. காஷ்மீரில் நடந்த சம்பவம், அதுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள். மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக எம்பி பிரிஜ்பா பூஷனுக்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது. மல்யுத்த வீராங்கனைக்கே அங்கே பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. அதற்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது. போராடிய மல்யுத்த வீராங்கனை தான் அடித்து துன்புறுத்தி ஒடுக்கப்பட்டார். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் பாஜக முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் உள்ள உன்னாவ் முதல் பண்டா வழக்கு என பல பாலியல் கொடுமைகளை பாஜகவினர் அரசியல் பலத்தை கொண்டு நீதிக்கு புறம்பாக அரங்கேற்றினார்கள். உன்னாவ் மாவட்டத்தில் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் மற்றும்
அவரின் சகோதரரும் 17 வயது இளம்பெண்ணை 2017 ஜூனில் பாலியல் வன்புணர்வு செய்தனர். இதெல்லாம் பாஜக மாநில ஆளுநர்கள். பாஜக முதல்வர் பிரேன் சிங் ஆட்சி செய்த மணிப்பூரில் 2023 பெரும் கலவரம் ஏற்பட்டது. வைனோம் கிராமத்தில் குக்கி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த